கரண்டி ரவா, ஒரு அரை கரண்டி மைதா, கொஞ்சம் பச்சை பொடி அரிசி மாவு இருந்தால் தூளி போட்டு கரைச்சி உப்பு போட்டு கடுகு, ஜீரகம், மிளகு இருந்தால் லேசாக தாளித்து கொட்டி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் வறுப்புக்கு, இஞ்சி இருந்தால் ஒரு பல் போட்டுக்கலாம். போட்டு ஒரு சிம்பிளாக ஆற்றுல ஒரு ரவா தோசை சிம்பிளாக அதை பார்த்தோம்னா கடையில் போய் இப்போ ரவா தோசை ஸ்பெஷல் ரவான்னு சொன்னோம்னா 100 ரூபா. அது இந்த சட்னி சாம்பார் டேஸ்ட்டுக்காக போகிறோம். என்ன இருந்தாலும் ஹோம் மேக்கப் பண்ணேன்னா கொஞ்சம் உடம்புக்கு இது நான் சாப்பிட்றது, நான் சீனியர் சிட்டிசன், நான்லாம் 2 1 தான் சாப்பிட முடியுது. இருந்தாலும் பப்ளிக் ஹோம் மேக் ஈஸியாக இருக்கும். கடையில் போய் ஒரு 4 பேர் போனோம்னா 400 500 பில்லு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து கிழியுது. இப்போ இருக்கிற விலைவாசி ஒரு நாள் பொழுது வண்ணமாக ஏறிட்டு இருக்கு. அதில் ஏதாவது 2 தோசை ஏசியாக சாப்பிட்டோம்னா பண்ணி கொஞ்சம் செலவு கண்ட்ரோலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு வேளை நம்ம இன்றைக்காவது சாப்பிட்டா கூட அக்கேஷ்னலாக சாப்பிட வேண்டியது தான், ஹோட்டலில் இல்லைன்னு சொல்லலை. பட் தொடர்ந்து நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இந்த தோசை நல்லா வேகட்டும் பெரட்டி போட்டு காமிக்கிறேன். ரவா தோசை தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி வச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படி பெரட்டி போடணும். இப்படி பெரட்டி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்படியே ரவுண்டாக விடலாம், 1 ஸ்பூன். நம்ம ஹோம் மேக்குங்கிறதுனால எந்த கலப்படம் சோடா போடப்பு எதுவும் இல்லை. அதை நம்ம வாத்துனுட்டோம். அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி சைட் டிஷ், கொஞ்சம் சேப்பு மிளகா வச்சு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சது சாப்பிட்டோம்னா ஓரளவு இது 2 தோசை சாப்பிட்டா போடுவோம். வயசான சீனியர்லாம் ஜூனியர் குழந்தைகளுக்கெல்லாமும் கொடுத்தோம்னா நமக்கு 500 400 செலவாகும். ஃபேமிலியோடு 4 பேர் போனோம்னா செலவாக இருக்குது. பண்ணலாங்கிறது என்னோடய சஜஷன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். சுவையான ஹோம்மேட் கலப்படம் இல்லாத ரவா தோசை வித் சட்னி, தேங்காய் சட்னி. தேங்க்யூ.